எம்பி கார்த்திக் சிதம்பரம் இப்போ கொஞ்ச நாளா நம்ம விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க. அதனால காங்கிரஸ் கட்சி இப்போ நம்மளுடைய விஜயோட டிவிகே பார்ட்டில சேருவாங்களா தெரியல. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திமுக மீதான நம்பிக்கை இப்போ கொஞ்ச நாளா காங்கிரஸுக்கு குறைஞ்சிட்டு வருது. அதனாலயும் காங்கிரஸோட வாக்காளர்கள் விஜயோட சேர்வார்களா இல்ல விஜய் அவர்களுக்கு ஓட் போட போறாங்களா தெரியல. இதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜய் அவர்கள் தன்னுடைய எல்லா பிரச்சாரத்திலையும் தன் கட்சியும் டிஎம்கே கட்சி மட்டும்தான் இருக்கு அப்படின்ட்டு ஏன் சொல்லிட்டு வராரு அப்படின்றது தெரியல. இல்ல இபிஎஸ் அவர்களுடைய கட்சி தன்னுடைய ஓட்டர்ஸ் எல்லாத்தையும் இழந்துட்டு வராங்களா அப்படின்றதும் நமக்கு தெரியல. சோ தன்னுடைய வாக்காளர்கள் எல்லாத்தையும் தாம் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவருக்கு பிஜேபியோடைய ஆதரவு தேவையா இல்ல பிஜேபியோடைய வாக்காளர்கள் அவருக்கு தேவையா? விஜய் அவர்கள் இப்போ அமித்ஷாவை ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் எந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா ஹிந்தி திணிப்பு. இப்போ ஏன் அந்த டாபிக்கை எடுக்கணும்? ஏன்னா ஹிந்தி திணிப்பை பத்தி பேசினா தமிழர்களுடைய மொத்த கான்சென்ட்ரேஷனும் விஜய் அவர்களுக்கு மேல திரும்பணும் அப்படின்ற காரணத்துக்காக கூட இருக்கலாம். சோ பர்கினா ஃபாசோல பிரசிடென்டா இருந்த இப்ராஹிம் டரோரே மாதிரி, அதாவது செகண்ட் யங்கஸ்ட் பிரசிடென்டா இவரு இந்த ஊர்ல இருந்திருக்காரு. அந்த மாதிரி விஜய் ஆயிடுவாரா?